ஈழத்தில் இருந்து கொண்டு இங்கே யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்றதை தீர்மானிப்பதற்கான அருகதையும் எங்களுக்கு இல்லை. அங்கே சரியான தலைவர்களை நாங்கள் தெரிவு செய்ய முடியாத ஒரு நிலையில் நாங்கள் இருந்து கொண்டு தமிழகத்து உள்வீட்டு அரசியலில் தலையிடுவது என்கின்றது ஒரு அறிவிலித்தனமான. இந்த முறை அவரையும் சந்தித்திருக்கிறீர்கள். அவரை சந்திப்பதுதான் முதன்மையான இருந்தது. திட்டமிட்டு அவரை தவிர்க்க வேண்டும் என்கின்ற எந்த ஒரு எண்ணமுமே எங்களுக்கு இருக்கவில்லை. நாங்கள் இலங்கை அரசு கொண்டு வர இருப்பதாக அந்த அரசாங்கத்தாலேயே அறிவிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு தற்பொழுது கொண்டு வரப்படுமாக இருந்தார். ஈழத்தமிழர்கள் தொடர்பில் திரு விஜய் அவர்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் கொலகாரனை தான் பார்க்க. இந்த ஜெயில் மாதிரி தான் வெளியே உலகமும் நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். லயனா டேட்ஸ் இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று குறிப்பாக இலங்கையிலிருந்து பலராலும் அறியப்பட்ட ஒரு அரசியல்வாதி, அதே போல சூழல் சார்ந்து பல விஷயங்களை சிந்திக்கிற ஒரு எழுத்தாற்றல் மிக்க ஒரு எழுத்தாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிற போ. ஐங்கரநேசன் அவர்களை நம்ம இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இந்திய பயணம் எப்படி இருக்கு? எங்களை பொறுத்தவரையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை சந்திப்பதற்கான நோக்கத்தோடு தான் இந்த பயணம் இருந்தது. திருப்திகரமான பயணமாகவே அது எங்களுக்கு. ஒரு 2 மாதங்களுக்கு முன்னதாக கூட ஒரு குழு இதுக்கு முன்னதாக இருந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருந்தீர்கள். அந்த தருணத்தில் இப்போது இருக்கிற விஜய் அவர்கள் அப்போது அரசியலுக்கு வந்து விட்டார். ஆனால் அவரை சந்திக்கல. இந்த கேள்வி நான் இன்னொரு மரியாதைக்குரிய சுகாஸ் அவர்களிடம் கூட வச்சிருந்தேன். இந்த முறை அவரையும் சந்தித்திருக்கிறீர்கள். இந்த முறை அவரையும் சந்தித்திருக்கிறோம் என்கிறதல்ல, அவரை சந்திப்பது தான் முதன்மையான நோக்கம் இருந்தது. பலரும் நாங்கள் மார்கழி மாதம் 2025ஆம் ஆண்டு கஜேந்திரகுமார் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் வந்திருந்தோம். முதலமைச்சர் கௌரவ ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருந்தோம். அதில் எதிர்க்கட்சி தலைவர், பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்களையும் சந்தித்திருந்தோம். விஜய் அவர்களை சந்திக்காதது ஏதோ திட்டமிட்டு தவிர்ப்பது போல சில இணையதளங்களில் அல்லது முகநூல்களில் அந்த செய்தி வந்ததை பார்த்திருந்தோம். உண்மையில் அவ்வாறு அல்ல. அதாவது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் நிலைப்பாடாக நாங்கள் எடுத்திருப்பது எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தற்சார்பாக, அதாவது ஒவ்வொரு அரசியல்வாதியின் மீதும் ஒவ்வொரு வகையான கணிப்பு இருக்கலாம். சிலர் மீது நாங்கள் அதிக நெருக்கத்தை கூட காண்பிக்கலாம். ஆனால் ஈழத்தமிழர்களினுடைய அரசியலை பொறுத்தவரையில் சகலரும் சமதூரத்தில் வைத்து கையாளப்பட வேண்டும் என்கிறது எங்களுடைய எழுதப்படாத விதி என்று தான் நான் நினைக்கின்றேன். பொதுவாக பலரும் அந்த கருத்துடன் உடன்படுவார்கள். ஆகவே நாங்கள் விஜயை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி தவிர்த்தது அல்ல. உண்மையில் நாங்கள் திட்டமிட்ட பயணத்துக்கு முன்பதாகவே எங்களுடைய குழுவின் தலைவராக இங்கு வந்திருந்த கஜேந்திரகுமார் அவர்கள் உடனடியாக பயணத்தை இடைநிறுத்தி இலங்கை செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அது ஏற்படுத்தப்பட்டதா அல்லது ஏற்படுத்தப்பட்டது என்கிறதில் ஏற்பட்டது என்றால் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கை விஜயம் செய்த பொழுது கஜேந்திரகுமார் அவர்களும் அந்த சந்திப்பில் இருக்க வேண்டும் என்கின்றதை அந்த அதிகாரிகள் விரும்பியிருந்தார்கள். உண்மையில் அவர் இருக்க வேண்டும் என்கின்றது பொருத்தமானதும் கூடத்தான். ஆகவே அவர்கள் முன்கூட்டியே ஏற்கனவே திரும்பி செல்வதற்காக திட்டமிட்டிருந்த அந்த திகதியை மாற்றி முன்னதாகவே அவர் இலங்கை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் அது தவிர்க்கப்பட்டதே தவிர திட்டமிட்டு அவரை தவிர்க்க வேண்டும் என்கின்ற எந்த ஒரு எண்ணமுமே எங்களுக்கு இருக்கவில்லை. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் நாங்கள் மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் நாங்கள் அவரை சந்தித்திருக்கின்றோம். அதாவது இந்த சந்திப்பு ஒரு சந்திப்பின் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் தோன்றும் இல்லையா? ஈழத்தமிழர்கள் சார்ந்து ஜோசப் விஜய் அவர்களினுடைய அந்த எண்ணம் அப்படி என்பது எப்படி இருக்கு? இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? அந்த சந்திப்பில் உங்களுக்கு என்ன புரிதல் ஏற்பட்டது? உண்மையில் நாங்கள் அவருடன் ஈழத்தமிழர்களினுடைய அரசியல் பிரச்சனை தொடர்பாக பேசியிருந்தோம். ஏறத்தாழ ஒரு அரை மணித்தியாலம் 30 நிமிடங்கள் வரையில் அவர் எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கியிருந்தார். நாங்கள் இலங்கை அரசு கொண்டு வர இருப்பதாக அந்த அரசாங்கத்தாலேயே அறிவிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு தற்பொழுது கொண்டு வரப்படுமாக இருந்தால் அது ஈழத்தமிழ் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக மாறக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் அதனை நிராகரிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஆகவே அதனை நிராகரிப்பது தொடர்பாக அவருக்கு
அந்த ஒரு அழுத்தத்தை மத்திய அரசாங்கத்துக்கு கூடாக அவர் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். அதற்கு அடுத்ததாக நாங்கள் ஈழத்தமிழர் தொடர்பாக தமிழகத்தில் இந்த விவகாரங்களை கையாள்வதற்காக சகல அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அவர் தாபிக்க வேண்டும் என்கின்றதை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். மீனவர் பிரச்சனை தொடர்பாக பேசியிருந்தோம். இங்கிருக்கக்கூடிய முகாம்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஈழத்து சகோதரங்கள் குறிப்பாக பேசியிருந்தோம். செம்மணி விவகாரங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பேசியிருந்தோம். அவர் வெளிப்படையாகவே தான் சொன்னார், எனக்கு தமிழர்கள் தொடர்பில் திரு விஜய் அவர்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இல்லை, அதை அவர் ஒரு எப்படி சொன்னார் என்று சொன்னார். முதல் இந்த நாங்கள் கதைத்து பேசிய விடயங்களுக்கு அரசியல் ரீதியான விடயங்களில் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை. எனக்கு ஒரு கால அவகாசம் தாருங்கள், நான் இதனை அதிகாரிகளுடன் பேசிவிட்டு நான் செய்கின்றேன். மற்றது அதாவது இந்த மீனவர் விவகாரம் உடனடியாக செய்ய வேண்டும் என்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதில் எனக்கு அந்த 2 தரப்பு மீனவர்களையும் ஒரே மேடையில் சந்திக்க வைத்து பேச வேண்டும் என்கின்ற நாங்கள் சொன்ன அந்த கருத்தை தனக்கு ஏற்புடையதாக இருக்கின்றது. நான் அதனை உடனடியாக செய்வேன் என்று சொன்னார். செம்மணியில் அந்த புதகுழியிலிருந்து இதுவரைக்கும் 427 எங்களுடைய உறவுகளினுடைய எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டதை நாங்கள் பேசுகின்ற பொழுது கூர்மையாக அவதானித்தார். அதில் இந்த பெண்கள், சிறுவர்கள் கொல்லப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள் பற்றி மீட்கப்பட்ட சம்பவம் அவரை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டதாகவே நாங்கள் அதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது தொடர்பாகவும் தான் கூடுதல் கவனம் எடுப்பதாக எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். ஆகவே வெளிப்படையாக அவர் அது செய்வேன் இது செய்வேன் என்று சொல்வதால் அவர் இயல்பாகவே அவர் உரையாடுகின்ற தன்மை குறைவு. ஏனென்றால் நான் அவரை இதற்கு முன்னரும் ஒரு திரைத்துறை சார்ந்த நேர்காணலை நான் தினக்குரல் பத்திரிகைக்காக செய்திருக்கின்றேன். அவர் அதிகம் உரையாடுவது குறைவு. ஆகவே அதே இயல்புதான் அவருடைய குணாம்சங்களில் ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அத்தனை விடயங்களையும் செவிமடுத்திருக்கின்றார். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு முதலமைச்சர் என்ற ரீதியில் அவரை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். அவரை சந்தித்ததுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்திருக்கின்றோம். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய தலைவர்களை சந்தித்திருக்கின்றோம். சீமான் அவரையும் நாங்கள் சந்தித்தோம். பல நெடுமாறன் ஐயாவை சந்தித்திருக்கின்றோம். கனிமொழி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கனிமொழி அவர்களை கூட சந்தித்திருக்கின்றோம். ஆகவே இதில் என்னவென்று சொன்னால் நாங்கள் எந்த கட்சி பேதங்களும் எங்களுக்கு கிடையாது. அதாவது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவாக தொழிற்படுவது என்பது ஏனையவர்களை நாங்கள் எங்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதாக அமையும். இங்கே தமிழகத்து உள்நாட்டு அரசியலில் அல்லது உள்வீட்டு அரசியலில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஈழத்தில் இருந்து கொண்டு இங்கே யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்றதை தீர்மானிப்பதற்கான அருகதையும் எங்களுக்கு இல்லை. அங்கே சரியான தலைவர்களை நாங்கள் தெரிவு செய்ய முடியாத ஒரு நிலையில் நாங்கள் இருந்து கொண்டு தமிழகத்து உள்வீட்டு அரசியலில் தலையிடுவது என்கின்றது ஒரு அறிவிலித்தனமான ஒன்று என்கின்றது எங்களுடைய கருத்து. கஜேந்திரகுமார் அவர்கள் தலைமையிலான குழு அந்த விடயத்தில் தெளிவாக இருக்கின்றது. நாங்கள் மட்டுமல்ல, ஏனைய கட்சி தலைவர்களுக்கும் அந்த புரிதல் இருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன். நாங்கள் செல்லுகின்றோம். நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளினுடைய தலைவர்களும் கூட எதிர்காலத்தில் இந்த அணியில் இணைந்து பயணிப்பது பொருத்தமாக இருக்கும் என்கின்றது, வினைத்திறன் மிக்கதாக இருக்கும் என்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நாங்கள் கேட்டிருந்தோம் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்கின்ற வகையில் ஸ்ரீதரன் அவர்களிடம் இது தொடர்பாக கேட்டிருந்தோம். ஆனால் அவர் சில தயக்கங்களை காண்பித்தார். தான் வருவதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை எங்களுக்கு தெரிவித்தார். அது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. முதல் தடவையான சந்திப்பின் போது நாங்கள் அதனை கேட்டிருந்தோம். அதாவது இது தொடர்ந்து வருகிற சந்திப்புகள் எல்லாம் அதாவது இலங்கையினுடைய சர்வ கட்சிகளினுடைய சந்திப்பாக ஏற்பாடு செய்வதற்கான விஷயங்களை நாங்கள் விரும்புகின்றோம். அதாவது தனித்த ஒரு கட்சியாக, அது நாங்கள் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரவையோ தமிழரசு கட்சியோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஏனைய தமிழ் தேசிய நிலைப்பாடு கொண்டுள்ள கட்சிகளோ இந்த விடயத்தை தீர்மானிக்க முடியாது. மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்கின்றதற்காக மக்களினுடைய அபிப்பிராயங்களை அந்த வாக்களித்தவர்கள் என்கிறத மாத்திரம் வைத்து நாங்கள் ஒரு முடிவுக்கு போக முடியாது. நாங்கள் வெளிப்படையாகவே சிவில் அமைப்புகளை, குடிசார் அமைப்புகளை இணைந்து ஒரு அரசியல் அமைப்பு இத்தகையதாக ஈழத்தில் அமைய வேண்டும் என்கின்றது தொடர்பாக தீர்மானிப்பதற்கான ஒரு அரசியல் நிர்ணய சபை ஒன்று சொல்லி அங்கே உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த அரசியல் நிர்ணய சபையில் தற்சமயம் கட்சிகள் என்று சொன்னால் நாங்கள் தான் அது, அதாவது கஜேந்திரகுமார் அவர்களினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், ஸ்ரீகாந்த் அவர்களின் தலைமையிலான தமிழ் தேசிய கட்சி, மற்றது தவராஜா சட்டத்தரணியில் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய
ஜனநாயக தமிழரசு கட்சி இணைந்திருக்கின்றோம். ஏனைய கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அது என்னை பொறுத்தவரையில் அது இன்னும் அதற்கான காலம் கனியவில்லை என்று சொல்லி அவர்கள் கருதுகின்றார்களோ தெரியவில்லை. இன்னும் அதற்கான சாதகமான பதில்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இது உண்மையில் ஒரு வெளித்தோற்றத்தில் இது கயந்திரமார் அவர்கள் உருவாக்கினது மாதிரி ஒரு பரப்புரை செய்யப்பட்டாலும் உண்மையில் இது சிவில் சமூகத்தினுடைய ஒரு முயற்சி தான். அவர்களை கூட்டுவதற்காக நாங்கள் சில ஒத்துழைப்புகளை நல்கியிருந்தோம். யுத்தத்துக்கு பிறகு உண்மையில் தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் தனியே ஆயுத விடுதலை போராட்டம் அல்ல. ஆயுத விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு ஜனநாயக ரீதியில் அந்த போராட்டம் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். அவ்வாறு செல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு தொலைநோக்குடன் தலைவர் பிரபாகரன் அவர்களினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக யுத்தத்துக்கு பிறகு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு திக்கொன்றாக சிதற வேண்டிய நிலை அதன் தலைமைத்துவம் காரணமாக ஏற்படுத்தப்பட்டது. நாங்கள் முள்ளிவாய்க்காலில் இருந்துதான் அடுத்த கட்ட போராட்டத்தை, ஜனநாயக போராட்டத்தை தொடர்ந்திருக்க வேண்டும். அது நடைபெறவில்லை. ஒரு அஞ்சலோட்டம் போன்றது என்கிறதான் என்னுடைய கருத்து. ஒரு தடி கொடுத்து ஓடுகின்ற அஞ்சலோட்டம் போன்று பிரபாகரன் அவர்கள் கூட தான் இந்த போராட்டத்தை நிறைவுறுத்தி, அதாவது தமிழீழத்தை பெற்றுத்தந்து நிறைவுறுத்துவேன் என்று சொல்லி எந்த சந்தர்ப்பத்திலும் வாக்குறுதி தரவில்லை. ஆனால் அவர் தன்னால் இயன்ற சக்திக்கு மீறி ஏற்கனவே ஜனநாயக ரீதியான போராட்ட தலைவர்கள் ஓடிய தூரத்தை விட வெகு தூரம் ஓடி அந்த அஞ்சல் கோலை எங்களிடம் தந்துவிட்டு போனார். ஆனால் நாங்கள் அந்த அஞ்சல் கோலை முள்ளிவாய்க்கால் மண்ணிலேயே புதைத்து விட்டு எங்களுடைய தனிப்பட்ட அரசியலை, கதிரி அரசியலை, கட்சி அரசியலை நாங்கள் செய்ய தொடங்கினோம். அதுதான் எங்களுடைய இந்த பின்னடைவுக்கான காரணம். இந்த இடத்தில்தான் என்னுடைய அபிப்பிராயம், சிவில் அமைப்புகள் பலம் பெற வேண்டும். சிவில் அமைப்புகள் ஒரு வண்டிலில் பூட்டப்பட்ட மாடுகள் மாதிரி எங்களுடைய கட்சிகளை முன்னோக்கி இழுத்துச் செல்லக்கூடியவர்களாக அவர்கள் இழுக்க வேண்டும். ஏன் பொங்கு தமிழ் என்று சொல்றதை விட பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரையான ஒரு பேரணி, அது இன்றைக்கு ஒரு கடித தலைப்புடன் கூடிய இயக்கமாக மட்டுமே இருக்கின்றது. மிக பெரும் மக்கள் திரட்சியுடன் நடந்த ஒரு பேரணியை நடாத்தியது என்று களநிலையும் அவ்வாறானதாக இல்லை. ஆகவே அந்த வெகுஜன அமைப்பு கூட இன்றைக்கு செயலிழந்த நிலைதான். ஜனாதிபதி தேர்தலின் பொழுது ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் ஒன்றிணைந்தன. ஒரு கணிசமான வாக்குகளை கூட பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அரியநேத்திரன் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் அங்கு வாய்த்தது. ஆனால் அடுத்து பாராளுமன்ற தேர்தலுடன் அந்த கூட்டம் உடைந்து போனது. இவற்றையெல்லாம் படிப்பினையாக கொண்டு, அதாவது கடந்த காலங்களில் சிவில் சமூக அமைப்புகள் ஏன் செயலற்று போயின என்கின்றதை படிப்பினையாக நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால், புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த சிவில் சமூகங்களினுடைய கூட்டு ஒரு முன்னோக்கிய பாதைக்கு கொண்டு செல்லலாம் என்கின்றது அபிப்பிராயம். கண்டிப்பாக அது அவசியம். வெறுமனே அரசியல் கட்சிகளை நம்பி இந்த பணியை ஒப்படைக்க முடியாது. காரணம், எங்களுடைய கடந்த கால யுத்தத்துக்கு பின்னான அரசியல் வரலாறு என்கின்றது, அதாவது தேர்தல் அரசியல் கட்சிகளினுடைய வரலாறு என்பது அவர்கள் தேசியம் என்கின்றதை வாக்குகளை வசீகரிப்பதற்கான ஒரு மந்திர சொல்லாக மட்டுமே தான் பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். தமிழ் மக்களுக்கு ஒரு முகமும் தென்னிலங்கையுடன் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு அங்கு இன்னொரு முகமும் காண்பிக்கின்றார்கள். இங்கே கட்சி முடிவெடுக்கும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் ஒன்றில் நடுநில வகிப்பார்கள் அல்லது கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி வாக்களிப்பார்கள். ஆகவே இந்த கட்சிகளை கட்டுப்படுத்துவது நிச்சயமாக சிவில் அமைப்புகளாகத்தான் இருக்க முடியும். இலங்கையினுடைய கள நிலவரம் தமிழர்கள் மத்தியில் அப்படின்றதுக்கான பல விஷயங்களை நம் நேர்காணலுக்கு முன்னதாக கூட பேசியிருந்தோம். குறிப்பாக பொதுவெளியில் பல கருத்துக்கள் இருக்குது. இந்த ஏக ராஜ்யம் என்பதை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை கடந்து ஒரு கூட்டாட்சிக்குள்ள சில விஷயங்களை தமிழர்களுக்கான தீர்வாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பில் நீங்கள் நகர்ந்து போகிறீர்கள் அப்படி என்பது உங்கள் மீதும் உங்கள் கட்சி மீதும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன் இந்த கூட்டாட்சி தத்துவத்தை தூக்கி சுமக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முதலில் நான் ஒன்று சொல்லுகின்றேன். இந்த குற்றச்சாட்டு எங்கிருந்து வருகின்றது என்று சொல்லி நீங்கள் முதலில் பார்க்க வேண்டும். அதாவது தாயகத்தில் நாங்கள் வைக்கின்ற இந்த கோரிக்கை மீது எந்த குற்றச்சாட்டும் எவராலும் வைக்கப்படவில்லை. வெளியிலிருந்து அரசியல் விமர்சனம் செய்கின்ற ஒரு சிலர் முகநூலுக்கூடாக அந்த கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அது பெரிய அளவில் பார்க்கப்படுவதாக நாங்கள் ஒரு பிம்பம் அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது.
உண்மையில் வட்டுக்கோட்டை தீர்மானம் என்கின்றது தனிநாட்டு தீர்மானம் தான். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. தமிழீழம் என்று சொல்லப்படுகின்ற கோரிக்கைக்கும் தீர்மானத்துக்கு ஒரு மக்கள் ஆணை வழங்கப்பட்டிருந்தது தானே. அப்ப அந்த மக்கள் ஆணை என்பது ஏன் இப்ப அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை. மக்கள் ஆணை வழங்கப்பட்டது என்கின்றதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த ஆணை இப்பொழுதும் அப்படியே இருக்கின்றது என்கின்றது உண்மை. நான் கேட்பது இதுதான், அதாவது நாங்களோ அல்லது யாருமோ தமிழிடத்துக்கு எதிரானவர்களும் அல்ல. எங்களுடைய விடுதலை போராட்டம் அதை நோக்கித்தான் நகர்ந்தது. இப்பொழுது இந்த ஒற்றையாட்சி ஒன்றை கொண்டு வரப்படுகின்ற பொழுது அதற்கான ஒரு புதிய அரசியலமைப்பு அதாவது கொண்டு வரப்படுவது இருக்கிறதாக அரசாங்கம் மிக தெளிவாக அறிவித்திருக்கின்றது. அது எப்பவென்று அதனை அறிவிக்கவில்லையே தவிர ஒரு நாள் இரவோடு இரவாக கூட அது அறிவிக்கப்படலாம். அவ்வாறான ஒரு நிலை தற்சமயம் ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது கடந்த காலங்களில் தமிழ் மக்களினுடைய எதிர்ப்புடன் தான் அது நிறைவேற்றப்பட்டது. ஆகவே அது எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு. இப்போ தமிழ் மக்கள் ஆதரிப்பார்கள் நினைக்கிறீங்களா? இப்ப இருக்கக்கூடிய கள சூழ்நிலை தமிழ் மக்களினுடைய ஆதரவுடன், ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பிரதிநிதிகள் அனுர அரசியலான கட்சியில் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களினுடைய ஆதரவுடன் அது வெளியுலகத்திற்கு காட்டப்படுகின்ற பொழுது தமிழ் மக்களினுடைய ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டதாகத்தான் காட்டப்படுகின்றது. களநிலை வித்தியாசமாக இருக்கின்றது. அதாவது களநிலை இலங்கை அரசாங்கத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை அதிக எண்ணிக்கையில் வடக்கு கிழக்கில் இருந்து இதுவரை காலமும் இல்லாத அளவிற்கு கொடுத்திருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் அது தமிழ் மக்கள் அளித்த வாக்குகள் தான். அது எவ்வாறு அந்த வாக்களிப்பு நிகழ்ந்தது என்கிறதெல்லாம் ஆராயப்பட வேண்டிய ஒன்று. அதில் தவறு எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளின் மீதும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த ஒற்றையாட்சியை நிறுத்துமாறு கோருகின்ற பொழுது அடுத்ததாக ஒரு பதில் வரும். அப்போ நீங்கள் என்னத்தை கேட்கின்றீர்கள் என்று அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் அதனை நிராகரித்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதனை நிராகரித்து பேச வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் தமிழீழ கோரிக்கை அவர்களால் முன்வைக்க முடியாது. பாராளுமன்றம் அல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய எவர்களும் இன்றைய சூழ்நிலையில் வைக்க முடியாது. ஆகவே அதுக்கு அணித்தான ஒன்றை சொல்ல வேண்டிய ஒரு நிலை. அப்போ நீங்கள் இதனை நிராகரிக்கிறீர்கள் என்றால் எதனை கேட்கின்றீர்கள் என்று ஒன்று சொல்ல வேண்டிய நிலை வரும் அல்லவா? ஆகவே அந்த இடத்தில் தான் தமிழர் தேசம் என்கிறதை தனியாக அங்கீகரிக்க வேண்டும். அதற்கான இறைமையை அங்கீகரிக்க வேண்டும். அந்த இறைமையின் அடிப்படையில் தமிழர் தேசத்துக்கான சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டாட்சியை நோக்கி நகர வேண்டும் என்கின்றது சொல்லப்படுகின்றது. என்னை பொறுத்தவரையில் இது தவறு கிடையாது. இது தமிழீழத்தை கைவிட்டதாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆகாயத்திலிருந்து எதையும் குதித்து நாங்கள் சாதிக்க முடியாது. 13வது திருத்தச் சட்டத்தை மூலம் உருவாக்கப்பட்ட மாகாண சபையை அமுல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை, அதாவது பல்வேறு கூட்டங்களை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஏற்பாடோ அல்லது அவர்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோ நடத்தி வருகின்றது. அதற்கு எந்த எதிர்ப்பும் வெளியுலகத்திலிருந்து வரவில்லை. அதிலும் பார்க்க மிக கூடுதலான வலுவுள்ள தமிழீழத்திற்கு அண்மித்ததான ஒரு போராட்டத்தை அல்லது ஒரு கோரிக்கையை வைக்கின்ற பொழுது அதன் மீதான விமர்சனம் சிலரால் வைக்கப்படுகின்றது. என்னை பொறுத்தவரையில் அதனை நான் ஏற்புடையதாக எடுக்க மாட்டேன். யாருமே நாங்கள் அந்த தமிழீழத்தை கோரிக்கையை நிராகரித்தவர்களும் அல்ல. அதை அடைவதற்கான மார்க்கத்தினுடைய ஒரு உச்சகட்ட படியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் 13வது திருத்தச் சட்டம் சரி அல்லது 13+++ சரி, அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏனெனில் ஒற்றையாட்சிக்குள் தான் அது செய்யப்பட்டுள்ளது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் வேறு. அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை அமுல்படுத்துவதற்காக இலங்கையில் கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் 13வது திருத்தச் சட்டம். ஆனால் அந்த 13வது திருத்தச் சட்டம் ஒற்றையாட்சி கீழ் கொண்டு வரப்பட்டபடியால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பல தடவைகள் சொல்லியிருக்கின்றது, நீங்கள் அதிகாரத்தை மாகாண சபைக்கு பகிர முடியாது என்று சொல்லி. நாங்கள் இதனை மறந்துவிட்டு 13வது திருத்தச் சட்டத்தை ஒரு ஆரம்ப புள்ளியாக கொண்டு அங்கால் நகருவோம் என்று சொல்வது முரண்நகையானது, ஏற்புடையதுமாகாது. அவ்வாறு நகரவும் முடியாது. நான் ஒன்றை கேட்கின்றேன். அதாவது இலங்கை பாராளுமன்றம் கலைக்கப்படுமாக இருந்தால் உடனடியாகவே தேர்தல் வரும். அது சட்டத்தில் இருக்கின்றது. இங்கே தமிழக சட்டமன்றத்தில் கூட சட்டமன்றத்தினுடைய தேர்தல் நடந்து முடியும் வரும் வரைக்கும் கூட கடந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் அங்கே இருக்கின்றது. ஆனால் மாகாண சபை தேர்தல் 2018ஆம் ஆண்டு மாகாண சபையினுடைய ஆயுள் முடிந்து இங்கால 8 வருடங்களை கடந்த நிலையிலும் அந்த தேர்தல் வைப்பதற்கான ஏற்பாடுகள் இல்லை. சும்மா நீங்கள் மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் கேட்க வேண்டும் என்ற கோரிக்கை அது வலுவுடையது அல்ல. உண்மையில் அது சட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க வேண்டும். சட்டத்தின் மூலம் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் 2018ஆம் ஆண்டு அந்த தேர்தல் வந்திருக்கும். ஆகவே ஒரு தேர்தலை, மாகாண சபை தேர்தலையே
நடத்துவதற்கான ஒரு திகதியை நிர்ணயிக்க முடியாத ஒரு 13வது திருத்தச் சட்டத்தையும் இலங்கை அரசியலமைப்பையும் வைத்துக்கொண்டு நாங்கள் அதற்குள் அதிகாரங்களை தேடுவது என்கின்றது மிக மிக பிழையானதும் தமிழ் மக்களை ஏமாற்றுவதும் ஆன ஒன்றாகும். நான் மாகாண சபையில் அமைச்சராக இருந்தவன், அதன் அதிகாரங்களுடைய வரம்புகளை மிக நன்கு அறிந்தவன். நாங்கள் மக்களுக்கான அரசியல்வாதிகள் என்கின்ற ரீதியில் மக்களுக்கானவற்றை நிறைவேற்ற முற்படுகின்ற பொழுது அதிகாரங்களை மீறுகின்றோம் என்று சொல்லி பல தடவை குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள். ஆகவேதான் நாங்கள் இந்த ஒற்றையாட்சி அமைப்பை நிராகரிக்கின்ற பொழுது அதற்கு அடுத்ததாக நாங்கள் ஒரு தீர்வை அங்கே மக்களுக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களை சந்திக்கின்ற வெளிநாட்டு தூதுவர்களிடமும் அவர்கள் யாரிடமும் நாங்கள் சொல்ல முடியாது தமிழீழத்தை பெற்று தாருங்கள் என்று சொல்லி அதற்கான போராட்டம் நாங்கள் தான் செய்ய வேண்டும். ஆனால் இதனை நிராகரிப்பதற்காக நாங்கள் ஒரு கோரிக்கையை கண்டிப்பாக வைத்தே ஆக வேண்டும் என்கின்றதின் அடிப்படையில் இந்த கோரிக்கை வைக்கப்படுகின்றது. ஆகவே இதனை நீங்கள் சொல்லுகின்றது பொழுது அந்த எதிர்ப்பு என்கின்றது ஊரிலிருந்து எங்கும் வரவில்லை, இரண்டொரு தனிநபர்களினால் அது உருவாக. நீங்க சொல்றது போல ஊரிலிருந்து அந்த எதிர்ப்பை காட்டவும் முடியாது. தமிழீழ கோரிக்கை தான் வேண்டும், தமிழீழம் தான் வேண்டும், தனிநாடு தான் தீர்வு அப்படி என்பதை ஊரிலிருந்து எவராலும் அந்த கோரிக்கையை முன்வைக்க முடியாது. 6ஆம் திருத்த சட்டம் அதுக்கு கீழே தான் இருக்கு. எவருன்னு சொன்னாலும் PTA-ல அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஊரிலிருந்து அதை பேச முடியாது. ஊரிலிருந்து அப்பொழுது பேச முடியாது என்று சொல்லி சொன்னால் எங்கே அந்த ஈழம் வரப்போகின்றது? ஊரில் தான் வரலாம். ஆகவே அந்த போராட்டம், விடுதலை போராட்டம் ஊரில் தான் கருக்கொண்டது. அதற்கான காலம் வரும் வரையாவது எங்களுடைய மண் பறிபோவதை நாங்கள் தடுக்க வேண்டும். அதாவது திணைக்களங்களுக்கு கூடாக நிலம் அபகரிக்கப்படுகின்றது, திட்டமிட்ட குடியேற்றங்கள் நிகழ்கின்றது. ஒரு தலைமுறையே தமிழ் தேசிய உணர்விலிருந்து மாறி அதாவது யுத்தத்தின் பொழுது அந்த காலத்தில் பிறந்த பிள்ளைகள் அவர்களுக்கு போர் என்றால் என்னென்று சொல்லி தெரியாது. வன்னியில் இருந்தவர்களுக்கு சில வேளை அதனுடைய வலியும் வேதனையும் புரியும். ஆனால் யாழ் மாவட்டத்தில் இருந்தவர்கள் அந்த சத்தத்தை கூட கேட்டிருக்க மாட்டார்கள். இப்போ இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த தலைமுறை இந்த தேசியம் என்கின்ற உணர்விலிருந்து இங்கு மட்டுமல்ல எல்லா நாடுகளிலுமே அவர்கள் விலகுகின்றவர்களாகவே இருக்கின்றார்கள். அந்த தலைமுறையை வைத்துத்தான் நாங்கள் போராட்டங்களையுமே நடத்த வேண்டி இருக்கின்றது. விடுதலை போராட்டம் அங்குதான் முளைவிட்டது. வேறு எந்த நாட்டிலும் இருந்து போராட்டம் நடக்கவில்லை. விடுதலை புலிகளினுடைய தலைவர் நிச்சயமாக ஊரில் இருந்து தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பார். அதற்கான காலம் ஒன்று கனியும் வரை நாங்கள் காத்திருப்போமாக இருந்தால் நிச்சயமாக இருக்கின்ற எல்லாவற்றையும் கொடுத்து பறிகொடுத்து ஒட்டாண்டிகளாக வேண்டிய நிலை தான் எங்களுக்கு ஏற்படும். ஆகவே அதற்கான காலம் நிச்சயமாக கனியும். ஆனால் அதுவரைக்கும் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? வாழாவிருக்க போகின்றோமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் சொல்லுவார்கள் நினைக்கிறேன். அடுத்து குறிப்பாக இப்போ சமகாலத்தில் நடக்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இலங்கை சிறைகளில் நடந்த கலவரம். இந்த கலவரத்தை பலரும் பலவிதமாக பார்க்கிறார்கள். உங்களுடைய பார்வையில் இந்த கலவரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் இந்த கலவரம் ஜூலை மாதம் நடந்தது. ஆகவே எங்களுடைய 83 கலவரத்துடன் ஆண்டு கலவரத்துடன் ஒப்பிட்டு இதனை வீதி பழி என்று சொல்லுகின்றவர்கள் கூட எல்லாம் இருப்பார்கள். என்னால் அவ்வாறான ஒரு வியாக்கியானத்தை என்னால் தர முடியாது. நிச்சயமாக அந்த சிறையில் வைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே பெரும்பாலானவர்கள் போதைப்பொருளுடன் தொடர்புபட்டவர்கள் என்று தான் சொல்லப்படுகின்றது. அந்த சிறைக்கினுடைய கொள்ளளவுக்கும் அதிகமான கைதிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு பாதுகாப்பை அங்கே சரியான முறையில் கொடுக்க முடியாத அளவுக்கு அங்கே காவல்துறையினுடைய பலம் இருந்திருக்கின்றது. ஆகவே அதுதான் இவ்வளவு மோசமான வெடிப்புக்கு காரணமாக இருந்திருக்கின்றது தான் என்னுடைய. கனடாவை சேர்ந்த ஒரு ஆய்வு அமைப்பு குறிப்பாக அரசியல் கைதிகளுக்கு, சிறைகளில் வைக்கப்பட்டிருக்கிற அரசியல் கைதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. உண்மையாக இப்போ சிங்கள கைதிகள் பெரும்பான்மையாக இருக்கின்ற, அதுல வெளிநாட்டு கைதிகளும் இருந்திருக்கிறார்கள் என தெரிந்து ஒரு தமிழ்நாடு சிறை என்கின்றது விமான நிலையத்தில் இருந்து வரக்கூடிய இலங்கை அரசாங்கம் கைது செய்யப்படுகின்றவர்களை, உரிய விசா இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டுக்கு போய் அங்கிருந்து நாடு கடத்தப்படுகின்றவர்கள் எல்லாம் நீர்கொழும்பு சிறைக்குத்தான் கொண்டு வரப்படுவார்கள் அதிகம். ஆனால் அது மட்டுமல்லங்க, அது ஒரு சிறைச்சாலை தான். பல்வேறு வகையான குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்று இலங்கை அரசாங்கம் கருதுகின்றவர்கள் எல்லாருக்கும் அதுதான் ஒரு வைப்பிடமாகவும் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எங்கும் பாதுகாப்பு இல்லைத்தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அவர்கள் இன்றைக்கு அந்த நீர்கொழும்பு சிறை கைதிகளை யாழ்ப்பாணம் வெவ்வேறு சிறைச்சாலைகளுக்கு கொண்டு செல்லுகின்றார்கள். ஏனென்றால் அங்கே அந்த சிறைச்சாலையுமே சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அவ்வளவு தொகையான கைதிகளை இனி அங்கு தொடர்ந்தும் வைத்திருக்க முடியாது என்கின்ற நிலையில் அவர்கள் இடம் மாற்றுகின்றார்கள். நீங்கள் சொன்னது போல தமிழ் அரசியல் கைதிகளுக்கும்
இது பொருந்தும். அவர்களுமே இதனால் நிச்சயமாக இதனால் வந்து ஏனைய சிறைகளிலும் கூட தாக்கப்படலாம். இது 2வது முறை தமிழகத்தை நோக்கி வந்திருக்கிறீங்க. குறிப்பாக இதனுடைய விளைவு, இதனுடைய அவுட்புட் அப்படின்றது என்னவாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? 2வது முறையான சந்திப்புடன் இது நிறைவு பெறாது. நாங்கள் நிச்சயமாக இன்னும் பல தடவைகள் வருவோம். தமிழகத்துக்கு மட்டுமல்ல, ஏனைய பிற மாநிலங்களுக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய ஆதரவை திரட்டுவதற்காக டெல்லிக்கு கூட நாங்கள் வந்து போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். உண்மையில் இந்த தமிழக பயணத்துடனான பிரதான நோக்கம் இந்த அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களை சந்தித்து அவர்களை மீளவும் எங்களுடைய ஈழத்தமிழர்களினுடைய நலன் சார்ந்து செயற்பட தூண்டுவதன் மூலம் அது ஒரு வகையான உத்வேகத்தை ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கும். அங்கேயும் ஒரு பாதை தவறி அரசு சார்பாகவோ அல்லது தமிழ் தேசியத்திலிருந்து நீங்குகின்ற நீக்க செயற்பாடுகளுக்கான துணை போகின்றவர்களோ கூட ஒரு நிமிடம் இது தொடர்பாக யோசிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கும். என்னை பொறுத்தவரையில் இங்கே ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பல கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தொண்டர்கள் தான் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய பின்தளமாக இருந்தவர்கள். அதை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் மறக்க கூடாது. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு, யுத்தத்துக்கு பிறகு எங்களுடைய கட்சிகளினுடைய தலைவர்கள் தமிழகம் அம்போண்டு கைவிட்டதா அல்லது இவர்கள் கைவிட்டார்களா, ரெண்டுக்கும் இடையிலே ஒரு பாரிய இடைவெளி வந்து இருக்கின்றது. இங்கே மக்களினுடைய பேசுபொருள் கூட அதிலிருந்து கூட நாங்கள் வந்து விலகியவர்களாக அல்லது விலத்தப்பட்டவர்களாகத்தான் இருந்தோம். மீளவும் இந்த தமிழக மக்களுடைய உறவு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. என்றோ ஒரு நாள் மீளவும் அது பின்களமாக எங்களுக்கு தொழிற்பட வேண்டிய ஒரு நிலை வந்து கண்டிப்பாக வரலாம். ஆகவே அந்த உறவு தொடர்ந்தும் எங்களுடன் நிலைத்திருக்க வேண்டும். இந்த தலைவர்களுக்கூடாக பேச வைப்பதன் மூலம் அவர்களுடைய தொண்டர்களும் பேசுவார்கள். எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக மீளவும் அவர்களுக்கு நாங்கள் விளங்கப்படக்கூடியதாக இருக்கும். மற்றது ஒரு சரியான மாநில சுயாட்சி கூட இல்லாத ஒரு தமிழக அரசாங்கத்தினால் அல்லது மாநிலங்களுக்கு அதிகாரங்களை கொடுக்க விரும்பாத ஒரு இந்திய மத்திய அரசால் தமிழகத்தின் உந்துதல் மூலமோ அல்லது மத்திய அரசினுடைய விருப்பத்தின் மூலமோ ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லொரு தீர்வை தர முடியுமா என்கின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அவர்களினால் இலங்கை அரசை பணிய வைக்க முடியுமா என்கின்ற கேள்வியும் இருக்கும். இலங்கை அரசு சீன அரசை நோக்கி நெருங்க நிச்சயமாக தவிர்க்க முடியாமல் இலங்கையினுடைய அமைவிடம், அந்த இலங்கையினுடைய அமைவிடத்தில் வடக்கு கிழக்கினுடைய கடற்பரப்பினுடைய நீளம், அதனுடைய அமைவிடம் எல்லாமே வந்து நிச்சயமாக எங்களுக்கு சாதகமான ஒரு நிலைக்கு வந்து கண்டிப்பாக நகரும் என்கின்றது எங்களுடைய அபிப்பிராயம். இங்கே மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் வழங்காத சூழ்நிலையிலும் கூட மத்திய அரசாங்கம் தவிர்க்க முடியாமல் இலங்கை சீனாவின் பக்கம் சாயப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் ஈழத்தமிழர்களின்பால் மீண்டும் தன்னுடைய கரங்களை நீட்ட வேண்டிய ஒரு தேவை வந்து ஏற்படலாம். அத்தகைய சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. மயிலே இறகு போடு என்று சொல்லி காத்திருக்க முடியாது. அதற்கான ஒரு களத்தை வந்து உருவாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம் ஈழத்தில் வந்து கட்டியெழுப்பப்படல் வேண்டும். அது தனியே ஒரு சில கட்சிகளினால் முடியாது. ஒரு தொடக்கத்தை வேணுமென்றால் எங்களுடைய கட்சிகள் வந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு தொடக்கம்தான். நிச்சயமாக அது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றப்படல் வேண்டும், மாறும் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக பல விஷயங்கள் பற்றி இந்த இடத்துல பேசியிருந்தோம். பல விஷயங்களை தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். பலருக்கும் அதாவது ஈழம் மக்களினுடைய நிலை என்ன, அவர்களுடைய மனநிலை என்ன அப்படி என்பதும் இப்பொழுது நிறைய பேருக்கு புரிந்து கொள்ள முடிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கு நன்றி. வணக்கம். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன கொலகாரனதாம்ல பாக்கா. இந்த ஜெயில் மாதிரி தாம்ல வெளியே உலகமோ. நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ்.